ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும். அவரிடத்திலே பேரன்பு கொண்டு வாழ்ந்து அதன் பிறகு திருவரங்கத்திலே வந்து இந்த வைணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் சுவாமி ராமானுஜர். Ramanujacharya appeared in the holy place of Sri Perumbudur. Then he did unalloyed devotional service to Varadaraja at Kanjipuram, and he established the Vaishnava Siddhanta at Srirangam. திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே 18 முறை தொடர்ந்து நடந்து வந்து 18வது முறையிலே அந்த சரமசுலோக அர்த்தத்தை பெற்று தான் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் மறுத்தவர் சுவாமி ராமானுஜர். Ramanujacharya went 18 times by walk to Tirukottiur, and he got that mantra, and he gave that mantra free to all, and causing even the angry of his guru that he was ready to go to hell if all the conditioned souls are delivered. இவருடைய கருணையை கண்டு திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரோ என்று அவரை வாரி அணைத்துக் கொண்டு, எம்பெருமானுக்குள்ள கருணையை காட்டிலும் உமக்கு விஞ்சி இருப்பதாலே நீர் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர் எம்பெருமானார் என்று ஆச்சாரியராலே போற்றப்பட்டவர். Tirukottiur Nambi, seeing the mercy of Ramanujacharya, he told that you are more merciful than the Lord himself. So as an Acharya, you will give freely that mercy to all the fallen conditioned souls. அந்த மந்திரத்தை ஆசை உடையவர்களுக்கெல்லாம், குறிப்பிட்ட வர்ணத்தவர்களுக்கு மட்டும் அல்லாமல் யார் யாருக்கெல்லாம் ஆசை உடையதோ அவர்களெல்லாம் சொல்லலாம் என்று பேசி வரம்பறுத்த பெரும் கருணை காரே கருணை ராமானுஜர் என்று கூற வேண்டும். So Ramanujacharya, whoever were interested in chanting that mantra, irrespective of the caste, he gave that mantra. சுவாமி ராமானுஜர் திருக்கோட்டியூரிலே சென்று பெற்றது போல திருவரங்கத்திலே எம்பெருமான் அவரை அழைத்து இந்த உபய விபூதிக்கும் உடையவர் நீர் என்றும் உம்முடைய சம்பந்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் மேல் வீடு தந்தோம் என்று சொல்லி பங்குனி உத்திர நன்னாளிலே தாயார் முன்னிலையிலே எம்பெருமான் கருணை பொழிந்தார். So the Lord in Srirangam, whoever accepted him and whoever had a connection with him, they will attain that ultimate destination, and that mercy was bestowed at Srirangam. எனவே வைணவ சித்தாந்தம் இன்றளவும் யார் யார் வைணவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ராமானுஜருடைய சம்பந்தம் உடையவர்கள் என்பதிலே பெருமை கொள்ளுகின்றோம்.